வணக்கம். தமிழரின் பெருமைக்கு சான்றாக, பழமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் போற்றப்படுகின்ற ஒரு திருக்கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயிலாகிய பிரகதீஸ்வரர் கோயில்தான். இக்கோயிலுடைய சிறப்பு என்ன என்றால், கிபி 10ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் உருவாக்கப்பெற்றது. பிற்கால சோழர்களில் மிகவும் புகழ்பெற்ற சோழரான ராஜராஜ சோழனால் இக்கோவில் கட்டுவிக்கப்பட்டது. கிபி 1003, 1004ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டில் இக்கோயில் கற்றளியாக, அதாவது முழுவதும் கல்லால் செய்யப்பட்ட ஒரு கோவிலாக இக்கோவில் உருவாக்கப்பட்டது. பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டது இக்கோவில். 2010ஆம் ஆண்டு 1000வது ஆண்டு விழா இதற்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இப்பெரிய கோயில் பற்றி நாம் இன்றைக்கு பேச வேண்டிய காரணம் என்னவெனில், நேற்று 5/2/2020 இக்கோவிலுக்கு குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கின்ற காட்சி அது. இக்கோவிலை 1987ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருப்பது பெருமைக்குரிய ஒன்று. உண்மையை சொல்வதாக இருந்தால், 7 அதிசயங்களில் ஒன்றாகிய இந்தியாவில் அமைந்திருக்கிற தாஜ்மஹாலைப் போல தென்னகத்தில் அமைந்திருக்கிற இக்கோவிலையும் நிச்சயமாக சேர்த்திருக்க வேண்டும். அதற்கு எப்படி ஓமை சொல்லுவார்கள் என்று சொன்னால், இதற்கு தட்சண மேரு என்று பெயர். உத்திரமேரு, மேரு என்றால் மலை, உத்திரமேரு என்றால் வடக்கே இமயமலை. தெற்கே இமயமலைக்கு இணையாக சொல்லப்படுகின்ற ஒரு மலை எது என்றால் உத்திரமேரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த இமயமலைக்கு இணையாக சொல்லப்படுகின்ற தட்சண மேரு எது என்றால் தஞ்சை பெருவுடையார் கோயில்தான். மூலவர் தஞ்சை பெருவுடையார், பிரகதீஸ்வரர் என்னும் பெயர் கொண்டவர். அம்பிகை பெரிய நாயகி, கமலாம்பிகை உற்சவமூர்த்தியாக காணப்படுகின்றவர். இங்கு தலவிருட்சம் வன்னிமலம். இத்தகைய சிறப்புமிக்க தலத்தினுடைய தீர்த்தம் எது என்றால் சிவகங்கை தீர்த்தம். அதாவது மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற மூவகையிலும் பார்க்கிற போது சிவகங்கை தீர்த்தம், அதேபோல தஞ்சை தலம், மூர்த்தி என்றால் பிரகதீஸ்வரர். மூர்த்தி, தலம், தீர்த்தம். இத்தகைய பெருமை மிகுந்த இக்கோவிலுக்கு குடமுழுக்கு நன்னீராட்டு விழா தொடங்குகிற போது ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. இது எந்த ஆகம முறைப்படி செய்யப்பட வேண்டும்? ஏனென்றால் ராஜராஜ சோழன் இதனை உருவாக்குகிற போது எப்படி உருவாக்கினான் என்ற கேள்வி இன்றைக்கு நாம் கேளுகிறது. ஒரு முறை டிஸ்கவரி சேனலில் நான் பார்த்து வியந்தது, இந்த கோவிலை முழுமையாக எப்படி உருவாக்கியிருப்பார்கள் என்பதை அவர்கள் செய்து காட்டிய முறைதான். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காண்பித்தார்கள். அதாவது இது நாத்தாமலை என்கின்ற பகுதியில், அதாவது நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற பகுதியில் அமைந்திருக்கிற மலைகளிலிருந்து கற்கள் எடுக்கப்பட்டு ஆற்று நீரோட்டம் வழியாக கொண்டு வரப்பட்டு சாரம் 3 மைலுக்கு அமைத்து அந்த சாரத்தின் மீது ஏற்றி 80 டன் எடையுடைய கல்லோடு இதனுடைய மேற்புறம் அமைந்திருக்கிறது. தங்கத்தால் ஆகிய கலசம் அமைந்திருக்கிறது. இத்தகைய கோவிலிலே வடமொழியிலே இதற்கு குடமுழுக்கு செய்ய வேண்டும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டுமா, நம்முடைய பாரம்பரியமான தமிழ் மொழியிலே பண்ண வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த கேள்விக்கான விடையை இன்றைக்கு எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், வடமொழியும் தென்மொழியும் கலந்து செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருவிசைப்பா பாடப்பட்ட தலம் இத்தலம்தான். கருவூர் தேவர் குருவாக இருந்து ராஜராஜ சோழனுக்கு இக்கோவிலை கட்டுகிற போது உறுதுணையாக இருந்தார் என்பதை நாம் கேள்விப்படுகின்றோம். திருப்பல்லாண்டு பாடப்பட்ட தலம் இத்தலம்தான். வடமொழி பழைய மொழிதான். ஆயினும் வடநாட்டில் இருக்கிற கோவில்களில் தமிழ் மொழியிலே அவர்கள் ஏதேனும் சொல்லி அக்கோவிலுக்கு பெருமை சேர்க்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வடமொழி மந்திர மொழியாக இருக்கிறது. அந்த மந்திரமொழி இன்றைக்கு ஓதப்படுகின்றது. இருப்பினும் தமிழிலேயே இது செய்திருக்க வேண்டும் என்று பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். அது உண்மைதான். ஏனென்றால் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. தமிழ் பெருமன்னன் அமைத்திருக்கிறான்.
பன்னீர் திருமுறைகளில் தொகுத்த பெருமையுடையவனும் திருமுறை கண்ட சோழனவன். அத்தகைய பெருமை மிகுந்த அந்த ராஜராஜ சோழனுடைய உழைப்பால் உயர்ந்த கோபுரம் இன்றைக்கு குடமுழுக்கு கண்டிருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இக்கோயில் குடமுழுக்கை அங்கிருந்து பார்த்தவர்கள் பல லட்சம் பேர் என்று சொன்னால், உலகமிருந்து முழுவதும் இருந்து பார்த்தவர்கள் பல கோடி பேர்கள் ஆவார்கள். ஊடக காலம் ஆதலால் ஊடகத்தில் எங்கிருந்து பார்த்தாலும் அதனுடைய அருமை தெரியுமாறு, அதாவது ட்ரோன் என்கின்ற ஆகாயத்தில் பறக்கின்ற கேமரா மூலமாக படம்பிடிக்கப்படுகிற போது கோயிலுடைய முழுமையும் ஆளுமையும் நமக்கு தெரிகிறது. இத்தகைய பெருமை மிகுந்த இக்கோவிலுடைய இந்த அருமையான குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. வடமொழியிலும் தென்மொழியிலும் பழமை மிகுந்த நம்முடைய தேவார பாடல்களாலும் பெருமை பெற்ற இத்தலம் மிகச்சிறப்பாக குடமுழுக்கை கண்டிருக்கிறது என்று சொன்னால், இதனை காணுகிற வாய்ப்பை பெற்ற நாம் எல்லோரும் உண்மையில் பாக்கியம் பெற்றவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். அதிலும் குறிப்பாக காந்தலூர் சாலை களமறுத்தருளி என்று மெய்கீர்த்தியை தமிழிலே எழுதி வைத்து, ஆசிரியப்பாவில் எழுதி வைத்து, பெருந்தச்சன் என்கின்ற இதை உருவாக்கி, இந்த கற்றளியை உருவாக்கி அந்த பெருந்தச்சனுடைய பெயரையும் சேர்த்திருக்கிறான் ராஜராஜ சோழன் என்று சொன்னால், தமிழரின் பெருமையை உலகறியச் செய்த அந்த தன்மை ராஜராஜ சோழனுக்கு இருக்கிறது. இத்தகைய பெருமை மிகுந்த இந்த கோவிலின் சிறப்பை காண வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மறக்காமல் சென்று வாருங்கள். பக்தி ஒருபுறம் இருந்தாலும், பண்பாடு ஒருபுறம் இருந்தாலும், கலை நுட்பம் என்பதை காண வேண்டும். ஒரே கல்லில் அமைந்த நந்தி அங்கு அற்புதமாக அமைந்திருக்கிறது. குடமுழுக்கு நன்னீராட்டு விழா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது என்று சொன்னாலும், இக்கோவில் 3 முறை குடமுழுக்கு கண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எத்தனையோ போர்கள், எத்தனையோ மழை, எத்தனையோ இடி, அத்தனையும் தாங்கி கம்பீரமாக நிற்கிறது என்று சொன்னால், தமிழரின் பெருமையை உலகறியச் செய்கின்ற ஒரு அற்புதமான கலை வடிவம் தஞ்சை பெருவுடையார் கோவில்.